காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். இன்று அதிகாலை 3:17 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று காலை 6:49 வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகமும் காலை 6:49 வரை மரண யோகமும் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான நாள். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரருடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போகும். இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. சுபகாரியங்களிலே பங்கு பெறுவீர்கள். உங்கள் சொந்த பந்தங்களையெல்லாம் சந்திப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனம் வாங்கலாம். காரோ பைக்கோ இல்லைன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளோ அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதியான சூழ்நிலை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, மேன்மையான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக, புத்திர பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மகனுடையோ மகளோடையோ கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் கொஞ்சம் விலகும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், அப்பார்ட்மெண்ட்டோ ஃப்ளாட்டோ வாங்கணும்னு சில பேர் முயற்சி செய்வீர்கள். அது சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தில் தசா புத்திலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி குரு, செவ்வாய், அங்காரகன், சுக்கிரன் இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள்லாம் எப்படி இருக்கோ அதை வச்சு பலன்கள் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி என்பர்களே, சிறப்பான நாள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்களுக்கு நல்ல பெறுபேறுகள், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். சாதிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் வேணும், அடுத்து முயற்சி வேணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக இருக்கும், நல்லபடியாக நடக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6.
சிம்மராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் பலன் கிடைக்கும். உழைப்பு இல்லாமல் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்பியிருந்தால் வேலைக்காகாது. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் இல்லாத சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் லாயராக இருப்பவர்கள், சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், ஜட்ஜாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காய்ச்சல், சளி பிரச்சனை, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கெமிக்கல், மெரின் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய சில சுபகாரியங்களை நீங்கள் முன்னுக்கு நின்று பண்ணுற மாதிரிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. பிளானிங்கை கரெக்டாக பண்ணுங்கள், எக்ஸிக்யூஷனையும் ப்ராப்பராக பண்ணுங்கள். ரிசல்ட் உங்கள் பக்கம்தான். ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வாகனத்தை மாற்றுறதுக்கான அல்லது புது வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா போகும். புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லா விஷயத்தையும் தூக்கி பிடிக்காதீங்க. சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. சகோதர வழியிலே சில செலவுகள் வரும். அது பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். நண்பர்களால் நன்மை உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வர்றதில் சில தடைகள், தாமதங்கள் வரும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. தெரியாத வரன்கள் வரும்பொழுது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, கவலைகள் நீங்கும் நாள். தேவையில்லாத சில கவலைகள் வந்திருக்கும். இது நடக்குமா, நடக்காதா, இந்த மாதம் எப்படி லோன் கட்ட போகிறேன், இஎம்ஐ கட்ட போகிறேன், குழந்தை பிள்ளைகள் இதை கேட்குறாங்களே, இந்த மாதிரி மனசில் சில கவலைகள்லாம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வழியில் பகவான் ஆண்டவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஸோ அதை நீங்கள் நல்லதாக, ப்ளஸ்ஸாக, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. மாணவர்கள், குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு லாபத்தை தரும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குபேர கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் பலன் கிடைக்கும். உழைப்பும் இருக்கணும், ஸ்மார்ட்னஸும் இருக்கணும். ரெண்டுமே இந்த காலத்தில் தேவை. வெறும் உழைப்பை மட்டும் வச்சுட்டு சக்ஸஸ் ஆக முடியாது.
திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களுடைய சொந்த பந்தங்களை சுபகாரியங்களில், சுப முகூர்த்தங்களில் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், பிளாட்ஃபார்மில் பேமெண்ட்டில் பிஸ்னஸ் செய்பவர்கள், டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். புது முதலீடுகளில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், அனிமேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் கவனம் தேவை. யாரோடையும் எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சந்திராஷ்டமம் இருப்பதனால கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். திடீர் செலவு வந்து போகும். விரைய செலவாக இருக்கும். அது சுப விரயமாக மாற்றிக்கிங்க. பட்ஜெட்டுக்கு மீறி எந்த கேஜெட்டையும் வாங்காதீங்க. நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். சிலருக்கு புது ப்ராஜெக்ட்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். காதலர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.